நீ நல்லவர். நீ நல்லவர் சொல்வதற்கு ஒரு நாள் அந்த வார்த்தையில் அவ்வளோ நன்மை என் வாழ்க்கையை செய்திருக்கிறேன். அதற்காக நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் மீது நேரத்தை பொருட்படுத்திக் கொள்கிறார். அந்த கர்த்தரை எல்லாரும் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் அசைவதற்காக நன்றி. மிக நேரத்தை கர்த்தரை பொருட்படுத்திக் கொள். இயேசுவின் வல்லமை நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன். அவங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுதா? ஓகேவா? எல்லாம் நல்லா தான் இருக்குது. இப்போ மட்டும் சத்தம் வருது. ஓகேவா? ஓகே. சீக்கிரம் இங்கெல்லாம் யார் இருக்கா? காயத்ரி, எல்லாருக்கும் காயத்ரி வாங்க வாங்க இப்படி வாங்க. அதுக்கு வந்து இப்படி இல்லை பண்ணி வந்துட்டு அங்கே மெத்தையில இல்லை இங்கே
சந்தோஷமா இருக்கீங்களா? அகத்தின் அழகு முகத்துல ஒண்ணுமே தெரியலையே. சந்தோஷமா இருக்கீங்களா? எப்படின்னா ஆமேன்னு சொல்லணும், எல்லாம் கை தட்டணும். எனக்கு அவர் நல்லா செஞ்சாரு. என்ன செஞ்சாரு? வாழ்க்கையே எங்கேயோ போயிரு, எங்கே செல்லும் அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு பார்க்க. அவர் என்னத்தான் செஞ்சாரு, என்னதான் பண்ணாருன்னு அப்படி இருக்கிற மாதிரி நீங்க நல்லது செஞ்சாரா இல்லையா? யார் நல்லது செஞ்சிருக்காரு? ஓ மை காட், உங்களுக்கு நல்லதே செய்யலையா? நல்லது செய்யலையா? இட்ஸ் நாட் மை ப்ராப்ளம், இட்ஸ் ஹிஸ் ப்ராப்ளம். சரி, ஆனா அவர் நல்லவர் தாங்க. நீங்க சொன்னாலும் சொல்லனா அவர் நல்லவர் தான். உங்களுக்கு அவர் நல்லவா தெரியாதவங்க பரவாயில்ல, அவர் நல்லவர் தான். அதை சொல்றதெல்லாம் என்னைய அனுப்பிடுவார். நீங்க அவர் எப்படி தப்பா புரிஞ்சுனாலும் பரவாயில்ல, நீங்க அவர் புரியாதான் பரவாயில்ல, அவருக்கு நல்லவர் தான். அவர் எப்போதுமே நல்லவர் தான். ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். எப்பெல்லாம் வாழ்க்கையில விஷயம் வருதோ, எப்பெல்லாம் வாழ்க்கைக்கு இப்பதான் சில விஷயம் எதிர்மறையா நடக்குதோ, ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்க விசேஷமானவர்கள். இன்னும் வராது, நான் யாருன்றது, நான் வெறும் ஒரு குப்பை, நான் வெறும் ஒரு பாவி, நான் ஸ்பெஷல். நீங்க ஸ்பெஷலா இல்லையா? ஸ்பெஷலா இருக்கிறது மட்டும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்போ வாழ்க்கை ஒரு பிரச்சனை, ஒரு விஷயம் நடக்குதுன்னா நீ ஸ்பெஷல். பக்கத்துல சொல்லுங்க, நீ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாசமே பக்கத்துல, நீ ஸ்பெஷல். இந்த ஸ்பெஷலா இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் நிறைய பிரச்சனை அடிக்கும். பாத்தீங்களா? பிரச்சனை அடிச்சுட்டே இருக்கும். உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நல்ல வேலை தப்பிச்சு. பாடு பிரச்சனை கண்ணீர் கவலை யார் தெரியுமா வரும்? யார் ஸ்பெஷலா இருக்கணும் அவனுக்கு தான் நிறைய வரும். ஆமா தானே சார்? யார் சொல்றேன்? காயின் ஆபேல் ஒருத்தர் இருந்தாங்க, 2 பேர். ஆமாவா? ஆபேல் யார் செத்து போனா? அதாவது தெரியுமா? யாரை கொன்னா? காயின் ஆபேலை கொன்னா. ஏன் கொன்னா? பொறாம. அந்த அபிஷேகம் இந்த அபிஷேகத்தை ஆட்ட வச்சு. புரியுது நான் சொல்றது? ஆபேலோட அபிஷேகம் 2 பேரும் அபிஷேகம் பெற்ற மனுஷர்கள் தான். ஆனா இந்த அபிஷேகம் காயினை அசைச்சிருச்சு. ஏன் உனக்கு பிரச்சனை வருதுன்னா உன் அபிஷேகம் பிசாசை அசைச்சுக்கிட்டு இருக்கு. காயின் ஆபேலை விட்டு யோசேப்பு எத்தனை பேர் தெரியும்? யோசேப்பு தெரியுமா? அண்ணன் தம்பி தான். யோசேப்பை குழிக்குள்ள போட்டாங்க. யோசேப்பும் அபிஷேகம் பண்ணப்பட்டான், அண்ணன் தம்பியும் அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆனா ஏன் யோசேப்பு பண்ண குழிக்குள்ள போட்டான்? ஏன்னா அவனோட அபிஷேகம் இவனை ஆட்டம் ஆட வச்சிருச்சு. எந்த இடத்துல நிலவரம் கலவரமா வருதோ அப்போ புரிஞ்சுக்கோ, நீங்க விசேஷமான ஒரு ஊழியக்காரன், நீங்க விசேஷமான ஒரு ஊழியக்காரங்க. புரியல நான் சொல்றது? எந்த இடத்துல உதாரணத்துக்கு எதுக்கு இப்போ ஜேபில டாப் ஆஃப் த டவுன் இந்த சபை நலவரம் இப்ப பலவரம் ஆயிடுச்சு. அப்ப புரிஞ்சுக்கோ, சபையில இருக்கிற ஊழியக்காரன் வேற லெவலு, ஊழியக்காரன் வேற லெவலு. நான் நல்லா பார்த்தேன் சார். நம்ம வெளியே வராத வரைக்கும் எல்லாமே அம்புட்டு பண்ணி அமைதியா இருந்தாங்க. எப்ப நம்ம வெளியே வந்தோமோ இப்போ ஆளுகள் ஒரு கூட்டம் நடத்த ஆரம்பிச்சான். வாலிபர் கூட்டம். அந்த சபைக்கு போகாதீர்கள். நலவரம்னா அப்புறம் தெரிஞ்சுக்கோ, நீங்க சரியான இடத்துல இருக்க சரியான ஒரு ஊழியக்காரன். எந்த அபிஷேகம்? தாவீது சவுல் 2 பேரும் இருந்தாங்க. 2 பேரும் அபிஷேகம் பண்ணப்படுறாங்க. எதுக்கு? ராஜாவா ஆவதற்கு. ஆனால் சவுல் தாவீது மேல் கோபம் கொண்டான். சவுல் தாவீதை கொண்டு வந்து வகை தேடினான். காரணம் என்ன? 2 பேரும் அபிஷேகம் தான் வாங்கினான். ஆனா ஏன் அண்ணன் வச்சுக்கோ, ஏன்னா சவுல் தான் முதல்ல ராஜா வாங்கினாரு. அண்ணன் கத்திரிக்கல வச்சுக்கோ. இந்த அண்ணனுக்கு ஏன் தம்பியை பார்த்தா ஒரு நடுக்க வந்துச்சு? ஏன்னா இந்த தம்பியோட அபிஷேகம் அண்ணனோட அபிஷேகத்தை கொஞ்சம் ஆட்டிருச்சு. அண்ணன் கொஞ்சம் தடுமாறிட்டாரு. இப்ப பழைய நிறைய அண்ணனுக்கு வெளியே தடுமாறிட்டாங்க. ஏன்னா தம்பி உள்ள கள்ளத்துல இறங்கிட்டாரு. அது பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை என்னன்னா தாவீது கொன்றது 14,000, சவுல் கொன்றது. நம்ம இத்தனை வருஷமா பிரசங்கத்தை பண்ணி யூடியூப்ல போறோம், டிக்டாக்ல போறோம், இன்ஸ்டாகிராம்ல போறோம், எவனும் லைக் பண்ண மாட்டோம். ஆனா இவன் ஒரு வீடியோ போட்டா கூட இந்த சபைக்கு எவ்வளவு லைக் வருது? தாவீது கொன்றது 14,000, சவுல் கொன்றது 1000. இப்ப எங்க வேலை செய்ய ஆரம்பிச்சு தெரியுதா? எங்க பிரச்சனை தெரியுதா? இப்போ அண்ணன் தம்பியை பார்த்து ஆட்டம் புரிஞ்சுக்கோ. அதுதான் உண்மையான சத்தியம். அதுதான் உண்மையான மனிதன் விடுதலை கூட சத்தியம். ஏன்னா நீ சத்தியத்தை பேசுற
பவுல் இருக்காருல்ல, பவுல் எத்தனை பேர் பவுல் தெரியும்? பவுல் மணிக்காதீவுக்கு போன பொழுது வீட்டுல வாசிப்பாங்க. எக்ஸ் பைபிள் தமிழ்ல எனக்கு தெரியல. எக்ஸ் 28 சாப்டர்ல போய் வாசிப்பாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை ரைட் இருக்காதா? அப்போஸ்தலர் நடவடிக்கை மோசஸ் எப்படி மாறிடுது? இவங்க அப்படியே சொன்னாங்க, இந்த சர்ச்சுக்கு போகாத. இப்ப பார்த்தாலே வேற மாதிரி இருக்காங்க. பைக்ல இருக்கா தெரியல. ஓகே தானே? ஓகே அவன் கை கட்டுவீங்க. நீங்க எங்க போறீங்க? சரி, மணிக்காதீவு போனபோது பவுல் என்ன பண்றாருன்னா வெறுவு கட்ட தெரியுமா? நெருப்பு பாத்திரம் வெறுவு கட்ட தெரியுது. அப்படியே வந்து ரெக்கார்டிங் ஜி மேஜர் அப்படியே வெறுவு கட்ட போயிட்டு போது டக்குன்னு என்ன பண்ணுச்சுன்னா ஒரு சர்ப்பம், விஷம் உள்ள சர்ப்பம் சீரிட்டு வந்து பவுலை குத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்ப கேள்வி என்ன, பைபிள் வாசிக்கும்போது யோசிப்பாங்க, அம்பூட்டு பாயிண்ட் இருந்தாங்க, ஏன் பவுல மட்டும் அந்த சர்ப்பம் கொள்ள வந்துச்சு? எத்தனை பேர் யோசிச்சு பார்த்துருக்கீங்க? யோசிச்சிருக்கியா? எங்க பிரதர் பைபிளே தோறது இல்லை அப்படின்னா அதெல்லாம் தெரிய போட்டு ஆனா தோறலாம் பைபிளை கொண்டு வாங்க. இவங்களே நினைச்சுக்கிறாங்க பைபிள் இல்லாம வசனம் இல்லாம சொல்லி கொடுக்குறாங்க. பைபிளை கொண்டு வந்து உட்காந்து வசனத்தை போட்டு தான் சொல்லி கொடுக்குறாங்க. வசனம் இல்லாம சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ மணிக்காதீவுல சர்ப்பம் டக்குனு வந்து யாரை கொத்துது? பவுல் கையை கொத்துருச்சு. நான் யோசிச்சு எதுக்குடா பவுல் கையை மட்டும் கொத்தணும்? அத்தனை பேர் இருந்தாங்க. அப்ப ஆமையார் சொல்றாரு, ஏன்னா பவுலுக்குள்ள இன்னொரு விசேஷமான ஒரு அழைப்பு இருக்கு. பவுலுக்குள்ள விசேஷமான ஒரு அபிஷேகம் இருக்கு. எங்க அபிஷேகம் இருக்கோ, எங்க அழைப்பு இருக்கோ தெரிஞ்சுக்கோ, உனக்கு நிறைய சர்ப்பம் வந்து கூட்டிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீ ஒன்னி விட்டுட்டா நீ உலகத்தை தலைகீழா மாற்றிடுவா. அதான் சொல்லுது வசனம் சொல்லுது, உலகத்தை கலக்கிறவர்கள். இங்கிலீஷ்ல உலகத்தை the people who make the world upside down. அப்படிப்பட்ட சந்ததிகள் தான் இந்த உலகம் கலக்கப்படுமா. அப்போ பவுல் சர்ப்பம் கூட்டம் பொழுது நான் யோசிப்பேன் எதுக்கு? ஏன்னா அவனுக்குள்ள அபிஷேகம் இருந்தது, அவனுக்குள்ள ஒரு அழைப்பு இருந்தது. ஜனங்களை மாற்றுவது, உலகத்தை மாற்றுவது. நல்லா புரிஞ்சுக்கோ, உனக்கு விரோதமா பேசுறாங்கன்னா, உனக்கு விரோதமா கட்டமா வராங்கன்னா, உனக்கு விரோதமா பிரச்சனை வரீங்கன்னா, நீ விசேஷமானவன், உனக்குள்ள அபிஷேகம், உனக்குள்ள ஒரு ராஜா நிரம்பரும் காத்திருந்து பாரு ராஜா போட்டே ஒரு ராஜா நிரம்பரும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது வேண்டாம் ராஜா, அஞ்சி அஞ்சி வா சிக்குது பாருங்க. நானே தைரியமா பாருங்க வாசிக்க, நீங்க தைரியமா வாசிக்க. ஓகேவா? ஜி மேஜர் தான். ரைட் 1 2 3 4 உண்டு ஒரு ராஜா நிரம்பரும் காத்திருந்து பாரு ராஜா போட்டே உண்டு ஒரு ராஜா நிரம் நீ ஸ்பெஷல். அதனால எதற்கும் கலங்காத, கவலைப்படாத. அவரோட அனுமதி இல்லாம ஒரு தலை முடி கூட கீழே விழுவாரு. அவர் அனுமதியோ ஒருத்தரும் எதிராக வந்து நிற்க மாட்டான். எந்த பிரச்சனையும் ஒரு சொல்ல முடியாது. ஏன்னா நீ அபிஷேகம் பெற்றவர், நீ அபிஷேகம் பெற்றவர். சரி, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதையை மட்டும் நான் ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு ஆண்டவர் கொடுத்த வசனத்தை உங்களுக்கு பிரசனம் பண்ணிட்டு ஆரம்பிச்சுட்டு நம்ம முடியணும். ரெடியா? ஐசாயாவின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஐசாயாவின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அது இப்படியாக சொல்கிறது, your eyes will see the king in his beauty, they will behold a far distant land. தமிழ்ல வாசிங்க. தமிழ்ல பிரேமி வாசிங்க. அங்க போட்டுருங்க. உங்கள் கண்கள் அரசரின் அழகை பார்க்கும், அரசரின் அழகை பார்க்கும். நீங்கள் பெரிய தேசத்தை பார்ப்பீர்கள். ஆமென். கையை தட்டி உங்கள் கண்கள். இன்னைக்கு அந்த அரசரின் அழகை பற்றி நான் பேச வந்திருக்கிறேன். புரியல? அழகானவர் இயேசு, அழகானவர். சொல்லுங்க, அழகானவர் இயேசு. கண்ணத்தை தள்ளி மேக்கப் பண்ண பயமாங்க. கண்ணத்தை தள்ளி 1 2 3 4 அழகானவர் இயேசு. மோசஸ் இப்ப போன் நல்லா வாசிக்கிறார், சத்தமா வாசிக்கிறார். மோசஸ் யோசிக்கிறீங்க இனிமையானவர் இயேசு, இனிமையானவர், என் நேசமானவர், என் சுவாசமானவர். கையை தட்டு, கையை தட்டு. Today I'm speaking the beautiful God. அழகான ஒரு கடவுள்.
ஆண்டவர் அழகுன்னு கூட தெரியாம வந்துட்டு இருக்கோம். எப்படி வாழ்ந்து தெரியுமா? ஆண்டவர் கெட்டவர், ஆண்டவர் போட்டு தள்ளுகிற கடவுள். நீ கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா உடனே சிக்ஸர் அடிக்கிற அடிச்சு தூக்கி வீசிடுவார். அப்படிதான் கேட்டு வந்தோம். சார் நான் கிருபைக்கு வரதுக்கு முன்னாடி பிரமாணத்தை பேசிட்டு தான் வந்திருக்கேன். பிரமாணம் என்ன நல்லாவே தெரியும், ஊதி தான் வந்திருக்கேன். சும்மா இன்னும் முடிச்ச காலம் இல்லை சொல்லிக்கலாம். நான் பெருமையை எனக்கு பேசுறது கிடையாது, எனக்கு பேச வச்சிடுறேன். நான் சும்மா செவனே இருந்தேன், கொண்டு வந்து வச்சு அதான் சும்மா வாய்க்கெடுத்து இப்ப என்னன்னா இந்த கடவுளை தப்பாவே காட்டிட்டேன். எப்படி காட்டுறீங்க? மீனா God is beautiful. Remember? You understand? God loves you. God need you. God will take care of everything. Don't worry. Okay? Your family, everything will be taken care. God is with you. இது அழகான கடவுள். இன்னைக்கு உங்களுக்கு அழகான ஒரு பத்தி நான் பேச வரேன். எதுல அவருக்கு அழகான தட்டிடாதப்பா, வெயிட் பண்ணி தட்டிடாத. நிறைய விஷயத்துல அவர் அழகு. ஆனா எனக்கு தெரிஞ்சு பைபிள்ல வாசிச்சது 2 விஷயத்துல அவர் மேஜர் அழகா இருந்தாரு சார். அது அழகா காணப்பட்டது. முதலாவது தட்டுங்க. His beauty in அன்பில் அவர் அழகானவர். உன்னை நேசிப்பதில் இப்படிப்பட்டதான ஒரு தெய்வம் இந்த உலகத்திலேயே கிடையாது. உன்னை அன்பு செலுத்துவதில் இப்படிப்பட்டதான இயேசு என்ற தெய்வம் போல இந்த உலகத்தில் யாருமே புரியலையா? புரிதலையா? உங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி நீங்க எல்லாம் கொடுக்குற அன்பு ஒரு அளவுக்கு தான். ஆனா அதெல்லாம் தாண்டி உன்னை ஒருத்தர் நேசிக்கிறாருன்னா இந்த ஒரே ஒரு அழகான இந்த ஒரே அழகான இயேசு. வாசகம் ரோமரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மைக் இல்லையா? அப்ப மைக் தட்டி விட்டுருங்க. கடைசி லைன் அவங்க தட்டி விட்டுருங்க. தமிழ்ல நல்ல சத்தமா. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மை வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். நாம் பாவிகளா இருக்கையில் அவர் அன்பு எப்படி தெரியுமா? நாம் பாவிகளா இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்தது. அங்கே பண்ணுங்க. எப்படி இருக்கும் பொழுது? பாவிகளா இருக்கும் பொழுது. நீ நல்லா இருக்கும் போது நான் மறுபடியும் சொல்றேன், இந்த இடம் நல்ல பரிசுத்தமான இடம் கிடையாது. இப்படி சொன்னா இருக்க மாட்டீங்க. பரலோகம் இருக்குல்ல, எல்லா பொண்ணும் நினைக்கிறீங்கள, இந்த பரலோகம் பரிசுத்தமான உள்ள பரலோகம் கிடையாது. அப்படி யாருக்குள்ளது? மன்னிக்கப்பட்ட பாவிகளுக்குள்ள இடம். சயின்ஸ்ல போக மாட்டாங்க. நம்ம மாதிரி நம்ம மக்கள் இங்க தான் போவாங்க. அதனால நீ பாவியா இருக்கும்போது ஒருத்தவங்களை நேசிச்சார். புரியுதா? அப்படிப்பட்ட ஒரு அன்பான கடவுளை ஆராதிக்கிறோம். அழகானவர். அந்த அன்பை உணர்ந்து பாருங்க. எத்தனை முறை நீங்க தவறி போனீங்க, எத்தனை முறை நீங்க விழுந்து போனீங்க. அப்பயும் அவர் பக்கத்துல தான் வந்து நின்றார். அவர் கைவிடவே என்னை கையேந்த விட, என்னை தலை குனியவும் விட, என்னை கையேந்த விட, என்னை தலை குனியவும் விடல. உன்னை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு நீ விட்டதில்லை. சொல்லுங்க. உன்னை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்லை. உன்னை ஏமாற விடவே மாட்டான். ஏன்னா உன்னை நேசித்தபடியா நீ பாவியா இருக்கும் பொழுதே உண்மையில அவர் அன்பாக இருந்தாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அடுத்தது யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 12ஆம் வசனம். This is how God showed His love among us. இந்த தமிழ் வாசிங்க. யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கொள்ளாதவர்களின் சமாரியர் அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதராய் இருக்கிற சமாரிய ஸ்திரீயாகிய எங்களுக்கு என்னமா This is how God showed His love among us. He sent His one and only Son into the world that we might live through Him. உன் ஜபத்தினால நீ வாழல, உன் ஃபாஸ்டிங்னால நீ
கொண்டிருக்கிறாய். This is love, not that we love God. நம்ம கடவுளை நேசிக்கல, ஆனால் அவர் நம்மள முதல்ல நேசிச்சாரு. நீங்க நேசிக்காதனாலும் அவர் உன்னை நேசிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. நீ அவர் விட்டு விட்டு போனாலும் அவர் உன்னை நேசிக்கிட்டே தான் இருப்பாரு. ஏன்னா அவர் அழகானவர். ஓ அழகானவர் இயேசு, அழகானவர். சரி, இப்ப அது புரிஞ்சுச்சா? நீ பாவியா இருக்கும்போதே ஒருத்தர் உன்னை நேசிச்சாரு, அவர் தான் இயேசு. அந்த அழகான அன்பை நீ பார்த்துட்டேன்னா அவர் அழகானவராகவே உனக்கு தெரிஞ்சிடும். இப்ப அடுத்தது வர இதுதான் நிலவரத்தை கலவரமாக்குற ஒரு விஷயம். போடுங்க. மன்னிப்பதில் அவர் அழகு. உன்னை மன்னிப்பதில் இப்படி சொன்னாங்க. எப்படி மன்னிக்கிறது அழகு? உன்னோட கடந்த கால பாவம், உன்னுடைய நிகழ்கால பாவம், உன்னுடைய எதிர்கால பாவம். இப்போ கொஞ்ச நேரத்தில் முடிச்சதுக்கு அப்புறம் போய் செய்ய போய் ஒரு பாவம், அந்த பாவத்துக்கும் சேர்த்து ஒரு மன்னிப்பை சிலுவையிலே கொடுத்தார். ஒரு வகை நீ தவறு நீ வந்து உட்கார்ந்தீங்கன்னா குற்ற மனசாட்சி உட்கார்ந்துருக்காது. தயவு செய்து குற்ற மனசாட்சிக்குள்ளாக நீ வரவே கூடாது. உன்னை அவர் நீதிமானாக நினைச்சிருக்கிறார். உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு வெள்ளக்காரன் இருக்கான்னு வச்சுக்கோ. யாரு வெள்ளக்காரன்? அமெரிக்கா சிட்டிசன். அவன் இப்போ அந்த ஊர்ல நீங்க வந்து ரொட்டி சனாய் தெல்லோ என்ன சாப்பிடறான்? ரொட்டி சனாய் தெல்லோ ஒரு தேத்தாரி சாப்பிடறான்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த வெள்ளக்காரன் இது ரெண்டுக்கும் சாப்பிடறதுனால மலேசியா சிட்டிசன் ஆகிடுவானா? நெஞ்ச கடகாட்டமா வச்சுக்கோ. நீ பரலோகத்தின் சந்ததி. இந்த பூமியில பாவம் செய்து தவறுவதனால் நீ பாவியாய் மாற மாட்டாய். நீ ஸ்டில் நீதிமான் தான், நீதிமான் தான், நீதிமான் தான். நீ பரலோகத்தின் சந்ததி தான். எப்படி வெள்ளக்காரன் இங்க ரொட்டி சாடை சாப்பிடுறதுனால மாறிட மாட்டானோ, அதே மாதிரி நீ பாவத்தில் விழுறதுனால உன்னுடைய அடையாளம் மாறாது. நீ நீதிமான். உனக்கு சந்தோஷம் வராது. ஏன்னா உனக்குள்ள என்ன இருக்கு? நான் பாவம், நான் யாரு? பாவி. இந்த கர்மத்தை எவனா சொல்லி கொடுத்தான்னு தெரியல. இதை வெளியெடுக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம். சரி, வாசிக்கலாம். சங்கீதம் 103:12. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை பாவத்தை நீனே பார்க்க முடியாது. மேற்கு பத்தியா அவள் தூரத்திலிருந்து கிழக்கு பத்தியா அது வரைக்கும் பாவத்தை அவர் மன்னிப்பதில் அழகானவர், அழகானவர், அழகானவர். Ephesians 1:7. In him we have redemption through his blood, the forgiveness of sin in accordance with the riches of God's grace. தமிழ்ல அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி, இவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்கு. கையை தட்டு. பாவ மன்னிப்பு மீட்பு உனக்கு. உன்னுடைய இரத்தத்தினால் நீ மீட்கப்படவில்லை. உன்னுடைய இரத்தத்தினால் பாவம் மன்னிக்கப்படவில்லை. குமாரனாகிய இயேசுவின் இரத்தத்தினால் அந்த இரத்தம் கிருபை என்கிற ஒரு விஷயத்தினால் உனக்கு வந்தது. அவர் மன்னிப்பதில் அழகானவர். சங்கீதம் 103:2-3. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, இதுதான் சொன்னேன். உன் அக்கிரமங்கள் எல்லாம். எந்த அக்கிரமம்? அக்கிரமம் என்ன சொல்லுங்க? அக்கிரமம் என்ன? பாவம் செய்யும். திருடுறது. பாவம் தான். ஆனா குசு குசு இன்னொருத்தர் பேசுறது இல்லையா? அதுவும் பாவம் தான். நியாயம் தீர்ப்பதும் பாவம் தான். நியாயம் தீர்க்காதீங்க இயேசு சொல்றாரு. ஆனா இவங்க உட்கார்ந்து பிளேமிஷ், நீங்க தப்பு உங்கயா, அதுவும் தப்பு தான், பாவம் தான். அந்த பாவம், அதாவது எல்லா அக்கிரமம்னா கடந்த காலம் நீ பிறக்கிறதுக்கு முன்னுக்கு செய்யப்பட்ட பாவம். ஏன்னா நீ அம்மா அப்பா பாவத்தினால வெளியே வந்த அந்த பாவத்தையும் மன்னிச்சாரு. சரி, ஓகே. நீ பிறந்து வந்து இயேசு
இப்போ வர இந்த அழகான அந்த கனவு போடுங்க. The beauty faded for you. உனக்காக இந்த அழகான ஒரு கனவு அவலட்சமாய் மாறினார், அழுக்காய் மாறினார், சாபமாய் மாறினார். வசனம் போடுங்க. இந்த அன்புக்கு முன்பதாக ஏன் சொல்றேன்? அன்புக்கு முன்பதாக எதுவுமே இருக்க முடியாது. யாருன்னா இந்த அழகான கடவுளாக இயேசு நமக்காய் அடிக்கப்பட்டார். ஐசியா 53:2. For he grew up before him like a young plant and like a root out of dry ground. He had no form of majesty that we should look at him and know beauty that we should desire. சிலுவையில இயேசு தொங்கும் பொழுது அதுதான் ஐசியா தீர்க்கதரிசனமா பார்த்து சொல்றாரு. சிலுவையில இயேசுக்கு ஒரு ரூபம் இருந்துச்சுல. இப்போ உங்களுக்கு ஒரு ரூபம் இருக்கும், எனக்கு ஒரு ரூபம் இருக்கா? சிலுவையில நான் தொங்கும் பொழுது எனக்கு இந்த ரூபமே இல்லையா? எவ்வளவு அழகான ஒரு கனவு. நான் கடவுள் இத சொன்னதுக்கும் ஒரு விஷயம் பண்ணிட்டு வந்தாங்க. நீங்களும் கடவுள், நீயும் கடவுள், நம்ம எல்லாரும் கடவுள். அதுக்கு நான் வசனம் எடுத்து வச்சேன். இப்ப நாங்க போல எப்படி நான் இங்கே நிற்கிறேன். அதனால இந்த கடவுள் அழகான ஒரு கடவுள். மன்னிப்பதில் அழகானவர், கொடுப்பதில் அழகானவர், இரக்கத்தில் அழகானவர், மன்னிப்பதில் அழகானவர், ஐஸ்வர்யத்தில் அழகானவர். இப்படிப்பட்ட அழகான ஒரு கடவுள் உனக்காக பிரிக்கப்பட்டார், உனக்காக ஒடுக்கப்பட்டார். நீ அவரை பார்த்து இதுதான் இயேசு அப்படின்னு பார்த்து சொல்ல முடியாத ஒரு ரூபத்துல சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்தார். அவ்வளவு அழகான கடவுள். அதுதான் அன்பு. இந்த அன்பை பேசாம வேற எந்த பேசி பேசி ஏன் இருக்கிறவரை சாவடிக்கிறீங்க? இத பேசணும் ஒரு மைக்கு கொடுத்தார். சாதவர்கள் இதெல்லாம் பேசணும். இந்த அழகான கடவுள் உனக்காய் அடிக்கப்பட்டு ரூபமே இல்லாமல் சில பைபிள் ஸ்காலர்ஷிப் கிளாஸ் போறாங்க. The beauty that we should desire him. விரும்பத்தக்க சுய ரூபம் இல்லையா? பாவம் ஒரு மனுஷனுக்கு வந்துச்சுன்னா என்ன தெரியும் உங்களுக்கு? இந்த ஒழுங்க மொத்த பாவமே இப்ப ஏன் வந்துச்சுன்னா நான் எப்படி தெரியும் தெரியுமா? சொல்லுங்க, எப்படி தெரியும்னு? அசிங்கமா தெரியும். பாவத்துக்கு சம்பளம் மரணம். பாவம் யார் தலைவர் பாவத்துக்கு? சில பேர் சொல்றாங்க இயேசு சிலுவையில பிசாசா மாறினார். என்ன இன்னொரு கதையை போடுறீங்க? சீரியஸா சார்? விரும்பத்தக்க சுயரூபம் ஒரு இடத்தில் இல்லை. ஏன்னா உலகத்தில் அநேக பாவமும் அவர் மேல் வந்து அப்படின்னா எல்லா பைபிள் ஸ்காலர்ஷிப் பீப்பிள் சொல்றாங்க அவர் ரூபமே இல்லாம பிசாசு வருகிறார். ஏன்னா எல்லா பாவத்தையும் யார் பண்ணிட்டா? அதுதான் பிறப்பின் வாசலில் நிற்பதற்கான அர்த்தம். புரியுதா? எல்லா பாவத்தையும் ஏற்று நீ நிக்கணும். அப்படிதான் உனக்காக எல்லா பாவத்தையும் வாங்கி சிலுவையில் நின்றார். ஏன் தெரியுமா? இந்த பாவம் தான் உன்னை தேவனுக்கு போவதற்கு தடையாக இருந்தது. இந்த பாவத்தை நிர்மூலமாக்கினார், உன்னை அன்பினால் இணைத்தார். அந்த பாவத்தை எடுத்துக்கிட்ட இன்றைக்கு நீ தைரியமா ஒரு கிருபாசனையில தைரியமா வா. குற்ற மனசாட்சி என்னைக்குமே வராத. தேவன் அந்த ஜெபத்துக்கு அங்கீகரிக்கவே மாட்டார். சரி, தமிழ் வாசிங்களா? வாசிங்க. 53:2. இலக்கிலே போலவும் வட்ட நிலத்திலிருந்து வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழுப்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அக்கிரமம் எல்லா அக்கிரமம் எந்த அக்கிரமம் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தில் செய்யப்படும் எல்லா அக்கிரமமுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டுபண்ணும் ஆக்கினை. எதற்கு தெரியுமா? உனக்கும் தேவனுக்கும் ஒரு சமாதானம் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஆக்கினை தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். எவ்வளவு அழகான கடவுள் உனக்காய் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டது. காரணம் என்ன தெரியுமா? அடுத்த ஸ்லைட் பண்ணுங்க. The reason why இவ்வளவு அழகான கடவுள் வர வேண்டிய அவசியமே இல்லை சார். ஆனா உனக்காக இறங்கி வந்தார்னா உன் மேல அவர் அன்பு வைத்தார், உன்னை அவர் நேசித்தார். உன்னை நீ விழுவன்னு அவருக்கு தெரியும். மறுபடியும்
திருப்பி சொல்றேன், நீ விழுவுன்னு அவருக்கு தெரியும். இந்த பலவீனமான சரீரம் அவருக்கு தெரியும். இந்த பலவீனமான சரீரத்தை பலனாய் மாற்றுவதற்கும், பலவீனமான இந்த ஆத்மாவை பலனாய் மாற்றுவதற்கும், பலவீனமாய் இருக்கிற இந்த ஆவி பலனாய் மாற்றுவதற்கும் தான் இயேசு, அழகான இந்த இயேசு உனக்காய் அடிக்கப்பட்டார், உனக்காய் முறுக்கப்பட்டார். அவர் மேல் வந்து அவர் நமக்கு சமாதானம் உண்டு பண்ண அக்கினை அவர் மேல் வந்தது. The reason எதற்கு வந்தார்னா, எதுக்கு இதெல்லாம் பண்ணாரு? வாசிங்க கொலோசியர் 1:22. எனக்கு பிடிச்ச வசனம். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாகவும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். கொலோசியர் 1:22. ஏன் கொலோசியர் வேற யாரு? சரி, நான் தமிழ்ல வாசிக்கிறேன், இங்கிலீஷ் வாசிக்கிறேன். Yet now he has reconciled you to himself. உன்னை அவரோடு இணைத்து ஒப்புரவாக்குவித்தார். ஒப்புரவாக்குறது தெரியுமா? எனக்கும் இன்னொருக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா, ஒரு நாள் எனக்கு இருக்கும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? சின்ன ஒரு பிரச்சனை. ஸோ அது நான் டைம் சாரி சார், நான் வந்து தைரியமா செய்வேன் சார், நான் வந்து ஒரு ஊழியக்காரன். எனக்கு இப்போ ஒப்புரவாயிடுச்சா இல்லையா? ஒப்புரவாயிடுச்சா இல்லையா? இப்போ எனக்கும் காரணம்ல அவருக்கும் அது அப்ப ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் himself through எதனால உன்னை ஒப்புரவாக்குறாரு தெரியுமா? தம்முடைய மரணத்தினால், கிறிஸ்து என்கிற மரணத்தினால், தம்முடைய சரீரத்தினால் உன்னை தேவனோடு ஒப்புரவாக்கினார். as a result he brought you, உன்னை அவர் உன்னை அவர் ஒப்புரவாக்குறது மட்டும் இல்லாமல் he has brought you into his own presence. அந்த presence குள்ள யாருமே போக முடியாது தெரியுமா? உனக்கு தகுதி இருந்தா தான் உள்ள வர முடியும். இதான் வெளியே சொல்லிட்டு இருக்கீங்க, தகுதி இருந்தா வேலைக்கு வா, தகுதி இருந்தா வந்து பாட்டு பாடு. எவனையா சொன்ன உனக்கு தகுதி இருந்தா உள்ள வரணும்னு? தகுதிப்படுத்துறது நீனா, தகுதிப்படுத்துறது அவன். If he has brought you into his own presence and you are holy and you are as you stand before him without a single fault. இப்போ ஆண்டவரை பார்க்கும்போது பாவியாக உனக்குள் குற்றம் இருக்கிறதை பார்க்காமல் எந்த குற்றமும் இல்லாத ஒரு பரிசுத்தவானாய் உன்னை அவர் பார்த்தார். நீ பாவியல்ல, நீ பாவியல்ல, நீ பரிசுத்தவான், நீ பரிசுத்தவான். You are holy. உனக்குள் எந்த blameless இல்ல, உனக்குள் எந்த சிங்கிள் ஃபால்ட்டும் கிடையாது. கரையே உனக்குள்ள இல்ல, எந்த பாவ கரையும் உனக்குள்ள இல்ல. எவனாவது வந்து சொன்னா பக்தர்கள் சொல்லுகிறது, என்னை அவர் நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். நான் பாவியல்ல, என் பாவத்தில் சகல பாவத்தையும் அவர் சுமந்திருக்கிறார். நான் அவர் சமூகத்தில் தைரியமாய் பரிசுத்தமாய் இருந்து கொண்டிருக்கிறேன். இயேசு அழகானவர், அழகானவர். இன்னொரு பிடிச்ச வாசனம் சார். இப்போ அவர் பரலோகத்தில் ஒரு பார்க்கல, எப்படி நான் பார்க்கிறாரு? நீ பார்க்குற மாதிரி பார்க்கல. அவர் பார்க்கும்போது you are all together. சொன்னதுக்கா உன்னதப்பட்டாரு. தமிழ வாசிக்கிறேன். என் பிரியமே, நீ பூரண வேலையை பார்க்கும்போது என் பிரியமே, நீ பூரண ரூபாவதி, பூரண ரூபாவதி, உன்னில் பரிதொன்றும் இல்லை. உன்னில் பரிதொன்றும் you are all together beautiful. இந்த அழகான கடவுள் உனக்காய் அவலட்சமாய் ஆவதற்கு காரணம், உன்னை பிரசன்னத்துக்குள் கொண்டு வந்து பரிசுத்தமாய் வைத்து, உனக்கு எந்த மேட்டரும் இல்லை, எந்த லேக்கும் இல்லை சார், எல்லாமே பர்ஃபெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, இப்ப இயேசு கொண்டு போய் பிதா உனக்கு வச்சதுக்கு அப்புறம் பிதா உன்னை பார்த்து சொல்றாரு, you are all together beautiful. நீ அழகு சார், நீ பாவி கிடையாது, நீ அழகானவர். அழகு மட்டும் இல்ல, இப்போ சொல்ற நாயிட்டாரே, அவர் உன்னை பார்த்து சொல்றாரு, நான் சொல்லல,
இருக்கோ அதெல்லாம் உனக்குள்ள அந்த சைடுல அதெல்லாம் உனக்கு இருக்கு அப்படின்னா கண்களை மூடி அவரை பார்த்து சொல்லுவாங்க, இப்படிப்பட்ட ஒரு நல்ல அழகான கடவுளை நீங்கள் காட்டுனதுக்காக நன்றி. அழகானவர்
தேவையான ஒன்றை உணர்கிறார். தன்னை விட்டுவிடக்கூடாத நல்ல பங்காளி இயேசுவை பிடித்துக் கொள்வது. நம்ம ஆண்டவர் ஒன்றைதான் சொல்றாரு, அநேக காரியங்களை குறித்து நீ யோசனையாக இருக்கிறாய். ஆனால் ஆண்டவர் உடைய சொல்றாரு, விட்டுவிடக்கூடாத நல்ல பங்கு நாம் உன்னோடு இருக்கும் பொழுது எதை குறித்தும் கவலை வேண்டாம், எதை குறித்தும் யோசிக்க வேண்டாம். கர்த்தர் காரியங்கள் எல்லாம் நேர்த்தியான அவசியம். மலரான